ஒரு கருத்தரிப்பு மையத்தை எப்போ நம்ம அணுகணும்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் கன்சீவ் ஆகலைன்னா ஒரு கருத்தரிப்பு மையத்தில் உள்ள டாக்டரை நீங்கள் அணுகலாம். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு வந்து 2 முக்கியமான டெஸ்ட்டுகள். அதாவது ஆண்களுக்கு செமன் அனாலிசிஸ், அது ஆண்களுக்குள்ள விந்து எப்படி இருக்குது, அதோட கவுண்ட்டு மோட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டும் ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. பின்ன பெண்களுக்கு பார்த்தோன்னா ஏஎம்ஹெச்ன்னு சொல்கிற ஒரு பிளட் டெஸ்ட். அதாவது அதில் நமக்கு கருமுட்டைகளோட அளவும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட். இது 2 டெஸ்ட்டை வச்சுட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் எந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கருத்தரிப்பு மையத்தை அணுகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி அவங்க ஐவிஎஃப் தான் சொல்லுவாங்க, இல்லை டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி பயப்பட தேவை கிடையாது. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணிவிட்டு சுலபமாக அவங்க கருத்தரிக்க முடியும்.